ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு another எபிசோட் ஆஃப் கலப்பை காரன் வித் மைசெல்ஃப் ராம்நாதன். ஸோ இன்னைக்கு உங்கள் கூட ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு பெருமையான விஷயம் ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல குறிப்பாக ஏன் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த கோம்பை ஜேர்னி அதில் கண்டினியூஸாக நமக்கு உறுதுணையாக இருந்தது நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் தான். ஸோ அதனால் உங்ககிட்ட இந்த மகிழ்ச்சியான விஷயத்தை ஷேர் பண்ணிட்டு, அது போக இந்த சேனலில் அடுத்தடுத்த வீடியோஸ் இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ வித்தவுட் வேஸ்டிங் டைம், லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். ஸோ இந்த சண்டி அனலி இந்த காம்பினேஷனில் இந்த குட்டிகள் வரப்போகுதுன்னு சொல்லி நான் போட்டு, அதுக்கப்புறம் குட்டிகளுக்காக தொடர்பு கொண்ட எல்லாருக்குமே கொஞ்சம் வருத்தம் இருக்கும் என் மேலே. காரணம் என்னென்னா, நான் அவங்க யாருக்கிட்டையுமே ஒழுங்காக என்னால் கம்யூனிகேட் பண்ண முடியல. அது ஏன் கம்யூனிகேட் பண்ண முடியலைங்கிறது இந்த சந்தோஷமான விஷயத்த சொல்கிறது மூலியமாகவும் அதையும் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா, நம்மளுடைய நாட்டின் பிரதம மந்திரி திரு மோடி அவர்கள் இந்திய நாட்டின நாய்களை இராணுவத்திலையும் தேச பாதுகாப்பு சேவைகள்லையும் உள்ளே கொண்டு வர முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி அறிவுறுத்தி இருந்தார். ஒரு கோவிடுக்கெல்லாம் முன்னாடியே அதை அறிவுறுத்தி இருந்தார், ஒரு 2-3 வருஷம் முன்னாடி. ஸோ அவர் அறிவுறுத்தினது வெறும் வாய் வார்த்தையாக இல்லாமல், இராணுவ பயிற்சியாளர்கள் எல்லாருமே அந்த இராணுவ பள்ளி இருக்குது, இந்த நாய்களுக்கு பயிற்சி பள்ளி, அவங்க எல்லாருமே இந்தியன் பிரீட்ஸ் எடுத்து கொண்டு வர உள்ள டிஃபென்ஸ் இதுக்குள்ளே கொண்டு வரக்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம கோம்பை இனமும் கூட சமீபத்தில் அந்த கொரோனா பீரியடில் ஒரு பிரீடர் கிட்டேருந்து போயிருக்கு. இதில் என்ன சிறப்பம்சம்னா, நம்மளுடைய கோம்பை நாய்களை ரெடி பண்ணுறோன்னு தேர்ந்தெடுத்த ஸ்கூல் பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய டாப் சிஆர்பிஎஃப் ப்ரீடிங் அண்ட் ட்ரைனிங் ஸ்கூலுங்க. இங்கேருந்து தான் இந்தியாவினுடைய மிச்ச ஸ்கூல்ஸுக்கெல்லாம் மிச்ச பிரான்ச்சஸ், டிஃபென்ஸ் பிரான்ச்சஸ், அதாவது ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் மிச்ச ஸ்கூல்ஸுக்கு எல்லாமே பப்பீஸ் போகுது. இந்த ஒரு ஸ்கூலில் தான் பப்பி ஒரு 50 டேஸ்லேருந்து ட்ரைனிங் ஆரம்பித்து 6 மந்த்ஸ் வரைக்கும் வச்சு கொடுப்பாங்க. மிச்ச ஸ்கூல்ஸில் 6 மந்த்துக்கு அப்புறம் இருக்க ட்ரைனிங் எடுத்து பண்ணுவாங்க. இவங்க ப்ரீடிங்கும் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஸ்கூல் கோம்பையை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறோன்னு சொல்லி சொன்னது கோம்பைக்கு ஒரு பெரிய ஃபார்ச்சுனேட்டான விஷயம். ஏன்னா இது நேஷன்லேயே டாப் ட்ரைனிங் ஸ்கூலு. ஏற்கனவே அவங்க 2 கோம்பைகள் எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கோம்பை நாய்கள் தேவைப்பட்ட பொழுது எப்படியோ ஒரு என்ன சொல்கிறதுங்க, தெய்வத்தினுடைய செயலாலேயோ இல்லை இயற்கையினுடைய பேர் அன்புனாலேயோ இல்லை நம்ம செய்கிற வேலையினுடைய பயனாகவோ நம்ம தொடர்பு அவங்களுக்கு கிடச்சிது. அந்த ஸ்கூலினுடைய வைஸ் பிரின்சிபலாக இருக்கக்கூடிய சுரேஷ் சார் நம்ம ஃபார்மை நேரடியாக 2 தடவை விசிட் பண்ணார். டாக்ஸ் எல்லாம் பார்த்தாரு, அவருக்கு பிடிச்சிருந்தது. நம்ம டாக்ஸினுடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் காமிச்சோம், அதுவும் பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் ப்ரீடிங் பற்றின கேள்விகள்லாம் கேட்டிருந்தாரு, நம்ம ப்ரீடிங் மெத்தடாலஜி எல்லாம் பிடிச்சிருந்தது. அப்புறம் அவர் டாக்ஸ்லேருந்து செலக்ட் பண்ணி இதுகளில் குட்டி வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் இது கேட்டு 7-8 மாதம் ஆச்சுங்க நம்மக்கிட்ட குட்டி கேட்டு. நமக்கு லிட்டர் ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு, அதுவும் அனலி லிட்டர் தான் வந்துச்சு. அதில் இருக்க எல்லா பப்பியுமே அவங்க எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் கன்ஃபர்மேஷன் நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதனால என்னால் மிச்சவங்களுக்கு கொடுக்க முடியல, அதுக்கு நான் அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறேன். பட்டு எனக்கு தெரிஞ்சு இது கோம்பை நாய்களுக்கு ஒரு அரிய வாய்ப்பு. இதில் போய் பண்ணி அதுங்களை கண்டினியூஸாக சரி நம்ம யூஸ் பண்ணலாங்கிற லெவலுக்கு டெவலப் ஆச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்புறம் அந்த பப்பீஸை 25 நாளில் அப்சர்வ் பண்ணிட்டு எடுத்துக்கிறேன்னு கன்ஃபார்ம் பண்ணார். அப்புறம் நம்ம பப்பீஸை இப்போ தான் 28ஆம் தேதி கொண்டு போய் பெங்களூருக்கே அந்த ஸ்கூலுக்கே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்தோம். அதுவும் சார் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தார், இந்த மாதிரி கொஞ்சம் இந்த இந்தியன் டாக்ஸ்னால் கொஞ்சம் ட்ரெயினபிலிட்டி கஷ்டமாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறாங்க ட்ரெயினர்ஸ்லாம், அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் மாற்றி விடுங்கன்னாங்க. ஸோ அங்கே போய் அங்கே இருக்க ட்ரெயினர்ஸு, வெட்டினேரியன்ஸு, டாப் ப்ரீடர்ஸு, அந்த ஃபெசிலிட்டிக்குள்ளே இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே பேசுகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நம்ம சண்டி அனலி குட்டிகள் சிஆர்பிஎஃப் ட்ரைனிங் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அவங்க கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணத்தான் கோம்பைகளை இந்த வேலைக்கு பயன்படுத்தலாங்கிற நம்பிக்கை மேலே ப்ரீடர்ஸுக்கு வரும்.
ஸோ அவங்க கேள்விகள் பதிலெலாம் அங்கே அந்த நாய் ப்ரீடு பற்றின ஜென்ரலாக கோம்பை ப்ரீடு பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் நிறைய ஷேர் பண்ணேன். எந்த வகையில் கோம்பை நாய்களுக்கும் அவங்க சர்வீஸில் இப்போ அதிகமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்க பெல்ஜியன் மெலன்வா இதுக்கும் உண்டான வேறுபாடுகள் எப்படி இருக்குது, கோம்பை நாய்களில் இவங்க கேட்குற வேலைக்கு இந்த நாய் வந்து எந்தெந்த வகையில் நல்லா பொருந்தும், எந்த வகையில் பொருந்தாது, இதை பற்றியெல்லாம் நம்ம அவங்கக்கிட்ட டீப்பாக டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ தேச சேவையில் நம்மளுடைய கலப்பைக்காரன் பேக்கிலேருந்து பப்பீஸ் போனது தான் இந்த ஹாப்பியான நியூஸ். அவங்க கூட ஷேர் பண்ணிக்கல ரொம்ப சந்தோஷம். அவங்களும் தொடர்ந்து டச்சில் இருக்க சொல்லியிருக்காங்க, அடிக்கடி விசிட் பண்ண சொல்லியிருக்காங்க, சஜஷன்லாம் தர சொல்லியிருக்காங்க. அதிலெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி. அந்த அகாடமி போகும்போது தான் அங்கே போய் நேரில் வந்து அந்த நாய்கள் எப்படி ட்ரெயின் பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது தான் நமக்கு தெரியுது, இது வேற ரகமான ஒரு இடம். இங்கே வந்து ஒரு நாய், அதுவும் குறிப்பாக ஒரு ஒர்க்கிங் டாக் வந்து இருக்கிறதுங்கிறது அந்த நாய்க்கு கொடுத்து வச்சது. ஏன்னா டாப் கிளாஸ் டயட்டு, அதுங்க வேலை பார்க்குறதுக்கு ஏற்ற மாதிரி நல்ல ட்ரைனிங் கொடுத்து அதுங்களோட மூளையை, அதாவது மைண்டினுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணுறது, பாடியினுடைய மேக்ஸிமம் கெப்பாசிட்டிக்கு யூட்டிலைஸ் பண்ணுறது எல்லாமே இங்கே நடக்குது. ஸோ இதனால வந்து நம்ம கோம்பை ப்ரீடுக்கு இல்லை என்னுடைய பர்டிகுலர் இல்லை நம்முடைய கலப்பைக்காரன் பேக்குக்கு என்ன இதனால் அட்வான்டேஜஸ் அப்படிங்கிறத சொல்கிறேன். அப்போ தான் அதனுடைய மகத்துவம் நமக்கு புரியும். முதல் விஷயம், இந்த நாட்டிலேயே, இந்திய நாட்டிலேயே இருக்கிறதுலே அதிகமான ஒரு டாப் மோஸ்ட் ஜாப், ஒரு நாய் வந்து ஒரு வேலை பார்க்குறதுல டாப் மோஸ்ட் கஷ்டமான ஒரு வேலைன்னா இந்த சிஆர்பிஎஃப் மணியில் தான். குறிப்பாக நம்ம கோம்பை நாய்களை வந்து அசால்ட் பர்பஸுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ண போகிறாங்க. அந்த மாதிரியான ஒரு வேலைக்கு பயன்படுத்தணும்னா அந்த நாய்களை ட்ரெயின் பண்ணுறது ரொம்ப ரிகரஸாக இருக்கும். அந்த நாய்கள்கிட்டருந்து எதிர்பார்க்கறது ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம கோம்பை நாய்கள் போகும்போது அதுங்களுக்கு எது தேவைப்படுது, எது தேவையில்லைங்கிறத அவங்க இந்த பயிற்சி மூலமா நமக்கு தெரிவிக்க நம்ம நாய்களை அவங்களுக்கு என்ன தேவைப்படுதுன்னு சொல்கிறாங்களோ அந்த விஷயங்களை மேம்படுத்தி கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இதனால அவங்களுக்கு ஒத்து வர்ற மாதிரி நாய் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம உருவாக்குற நாய்களுடைய தரமும் கூடும். ஸோ இந்த இடத்துல இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து பொதுவாக நம்ம ஊரில் அதிகமாக வந்து ப்ரீடிங் வந்து எப்படி நடக்குதுன்னா, என்கிட்ட மேல்ஸ் இருக்குது, ஃபீமேல்ஸ் இருக்குது, நான் சேர்த்துறேன் அப்படிங்கிற கதையாக தான் மேக்ஸிமம் இருக்குது. பட் இதுக்கு பின்னாடி வந்து சயின்டிஃபிக்கலாக நம்ம அப்ரோச் பண்ணோம்னா 2 ஜோடி சேர்த்துறோன்னா அதுக்கு உண்டான பொருத்தம் வந்து சரியாக இருக்கணும். அப்போ தான் குட்டிகள் வந்து நல்லா வரும். இந்த விஷயங்களை நான் பல லிட்டர் எக்ஸ்பெக்டேஷன் வீடியோஸ்லேயும் லிட்டர் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். நான் திரும்பவும் அதை ரிப்பீட் பண்ணுறேன். இப்போ நம்ம ப்ரீட் பண்ணுறோம். கோம்பை வந்து பேசிக்காக என்ன வகை நாய் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒர்க்கிங் டாக். அப்போ ப்ரீட் பண்ணும்போது ஃபோக்கஸ் வந்து ஒரு ஒர்க்கிங் டாக் நம்ம ப்ரீட் பண்ணுறோங்கிற ஃபோக்கஸில் நம்ம ப்ரீட் பண்ணும்போது சைஸு, உயரம், நிறம் இதுகளை மட்டும் பார்க்காம குணம், அதனுடைய அடிப்படை அறிவு, அதனுடைய ஆரோக்கியம், இதெல்லாத்தையும் மனசில் வச்சு தான் ப்ரீட் பண்ணும். இதை நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன், இங்கேயும் அதை தான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன். ஏன்னா இந்த மாதிரியான நாய்கள் தான் வந்து முக்கியமான வேலைகளில் பயன்படுத்த முடியும். நம்ம வந்து வெறும் அந்த உயரம், அதனுடைய தோற்றத்தை மட்டும் வச்சு பண்ணோம்னாலே ஒரு அழகியல் சார்ந்த நாயை அது மாறிடும். அப்போ அந்த கோம்பையினுடைய ஆதார தன்மையே வந்து அதில் கெட்டு போயிடும். அதனால வந்து இதுக்கப்புறம் நம்ம சேனலில் என்னென்ன வீடியோஸ் வரப்போகுதுன்னா, இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக ப்ரீடிங் பற்றி பேச போகிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ப்ரீடிங், லைன் ப்ரீடிங் இந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் இல்லாமல் லைக் டு லைக் ப்ரீடிங், அன்லைக் டு அன்லைக் ப்ரீடிங், இந்த மாதிரியான சில டீப்பர் டெக்னிக்கல் கான்செப்ட்ஸு, ப்ரீடிங்கில் நம்ம பண்ணுறது எப்படி பப்பியினுடைய மென்டல் கேரக்டரிஸ்டிக்ஸு, ஹெல்த்து, இது எல்லாத்தையும் நம்ம அஃபெக்ட் பண்ணுது, இந்த மாதிரியான விஷயங்களை பற்றியும் நம்ம இனிமேல் பேச போகிறோம். ஸோ எனிவே இந்த இது மூலிமா உங்களுக்கு இந்த சந்தோஷமான ஒரு நிகழ்வை பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு பெரிய மகிழ்ச்சி. நம்ம கோம்பை நாய்களும் வந்து டிஃபென்ஸில் எடுத்து ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த நாய்கள் வந்து இராணுவத்தில் முழுசாக எடுத்து அது ஒரு பிரிவாக உருவாக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஆசை. அதுக்கு உண்டான எல்லா உழைப்பையும் நான் போடணும் அப்படிங்கிறத ரொம்ப உறுதியாக இருக்கேன். கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த சூரர் போட்டில் சொல்கிற மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோமாரா அப்படின்னு சொல்கிற மாதிரியான ஒரு சின்ன அச்சீவ்மெண்ட் இது. நம்ம கோம்பை நாய்களுக்கு நம்மளால் முடிஞ்ச ஒரு சின்ன உதவி நம்ம பண்ணியிருக்கிறோம். அதனால எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக இருக்குது. இந்த விஷயத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணுங்கிறதுலேயும் எனக்கு ரொம்ப ஆவலாக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷங்க. நம்ம நாய்கள் வந்து குறிப்பாக சண்டி அன்லியோட குட்டிகளுக்கு கிடைச்ச வாழ்வு இருக்கே, ராஜ வாழ்க்கை. அங்கே இருக்க ஃபுட்டெல்லாம் வந்து டாக்ஸுக்கு கிடைக்கிற ஃபுட்டெல்லாம் பார்த்திங்கன்னா டாப் கிளாஸ் ஃபுட்டு. அவங்க வந்து மட்டன், சிக்கன் தான் டெய்லி, ரா மீட்டு, அது அந்த மாதிரியான ஃபீடிங். அது வந்து எக்ஸப்ஷனலான ஒரு ஃபீடிங் ரொட்டீனு, எக்ஸப்ஷனலான ஒரு டெய்லி ரொட்டீனு.
கொடுத்து வச்ச நாய்கள் அங்கே இருக்க நாய்கள் எல்லாமே. அதனால் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இந்த மகிழ்ச்சியை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டதுலேருந்து இனி தொடர்ந்து வீடியோ போட முயற்சி பண்ணுறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் தான் என்னை இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கு. அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல பெரிய மகிழ்ச்சி. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் மை செல்ஃப் ராம்நாதன். பை கைஸ்.